சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். நான் எதுவும் பார்க்கலையே. நீ பாக்குற அளவுக்கு இங்க எதுவும் நடக்கலமா? அப்படியா? அப்போ மாம்ஸ் அது கண்ணுல தூசி விழுந்துருச்சு. தூசியா? என்ன கண்ணு? ஏன் கண்ணுல இல்ல, எழில் கண்ணுல. மாம்ஸ் நான் வேணா ஊதி விடுவா? இல்ல போயிடுச்சு. போயிடுச்சுல? போயிடுச்சு. மாம்ஸ் நான் ஒன்னும் உங்களை டிஸ்டர்ப் பண்ணலையே. சேச்சே, டிஸ்டர்ப்லாம் பண்ணல. நீ எதுக்கு இங்க வந்த அத சொல்லு. அதுவா, உங்களுக்கு என்ன சமைக்கலான்னு அம்மா கேட்டு வர சொன்னாங்க. சமையல் ஒண்ணு பண்ணுங்க, இன்னைக்கு நீங்க சமைக்க வேண்டாம். ஏய், ஆர்டர் பண்ண போறீங்களா? இல்ல நம்ம வீட்ல இருக்க எல்லாருக்கும் விருந்து கொடுக்கிற விதமா நானே சமைக்கலாம்னு இருக்கேன். ஏய், அதெல்லாம் ஒண்ணு வேணாம். சமையல் வேலையை நாங்க பாத்துக்கிறோம். எப்பவுமே நீங்க தான் சமையல இம்ப்ரெஸ் பண்ணணுமா? எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க மேடம். முடியாதுப்பா. கயல், கல்யாணத்துக்கு அப்புறம் சமைக்கிறது ஓகே. இன்னைக்கு நான் தான் உங்களுக்கு சமைக்க போறேன். வாக்கா மாம்ஸே சமைக்கிறேன்டார். வா போலாம் வா. வா. அப்பாடா. ஐயோ, சமைக்கணும்ல. என்னெல்லாம் இருக்கு? என்ன சமைக்க போற? உன்னோட ஃபேவரட் டிஷ் எக் ஃப்ரைட் ரைஸ் அண்ட் கோபி மஞ்சூரியன். அதத்தான் சமைக்க போறேன். ஏய் வாவ். இந்த ரியாக்ஷன்லாம் வேண்டாம். சமைச்சதுக்கு அப்புறம் சாப்பிடுவல, அப்ப கூட பெட்டரா இருக்கும். ஏய் எழில். ஏய் எழில் இல்ல, இப்போதைக்கு 6 எழில். கல்யாணத்துக்கு அப்புறம் வேணா கயல் எழில்னு மாத்திக்கிறேன். சரி, இப்போதைக்கு சமைக்கிறதுக்கு தேவையான பொருள் எல்லாம் ரெடி பண்ணி தர முடியுமா? Yes sir, I can do that. Yes please. நீங்களா இங்க என்ன பண்றீங்க? மாப்பிள்ள சார், நீங்க எப்படி சமைக்கிறீங்கன்னு பார்க்க தான் வந்தோம். ஆனா சமைக்கிறதுலயும் ஒரு லவ் மூட்லயே சமைக்கிறீங்களே. தேங்க்யூ ஆறுமுகம். சரி, நீங்களா போய் உட்காருங்க, சமைச்சு எடுத்துட்டு வரேன். போங்க. என்ன மாம்சு, அக்காவை இம்ப்ரெஸ் பண்றதுக்காக அவங்களுக்கு பிடிச்சதா சமைக்கிறீங்க போல. கண்ணு வைக்காத அன்பு, என் கையிலுக்காக இப்பதான் நான் சமைக்கவே கத்துக்கிறேன். எது, இப்பதான் சமைக்க கத்துக்கிறீங்களா? ரைட், அப்ப நம்ம சாப்பிட்ட மாதிரிதான். அம்மா, பழி சொல்றீங்களே, நைட் எனக்கு அது போதுமா? இவங்க எப்போ சமைக்கிறது? எழில் உன்னை விட நல்லா தான் சமைப்பான். அதான் தெரியுமே. நான் நீட் எக்ஸாம் எழுதும் போது நீ தானே அவருக்கு உப்புமா செய்ய சொல்லி கொடுத்த.
உப்பாவே அப்பதான் கத்துக்கிட்டாரு. இதுல ஃப்ரைட் ரைஸ் வேறயா? ஏய் என்ன நீ வந்ததுல இருந்து மாப்பிள்ளை கிட்ட வம்பெழுத்துக்கிட்டே இருக்க? அட, விடுங்க அத்தை. என் மச்சினிச்சி என்கிட்ட விளையாடாம வேற யார்கிட்ட விளையாடுவா? சரி சரி, நீங்களா போய் உட்காருங்க, நான் சமைச்சு எடுத்துட்டு வரேன். போங்க, போங்க, ஆசானே. வாழ்த்துக்கள்டா. தேங்க்ஸ்க்கா. அம்மா, நம்ம ஆசைப்பட்ட மாதிரியே அன்பு கூடிய சீக்கிரமே போலீஸ் ஆக போறான். இங்க பாரு. போ, அம்மா கால்ல விழுந்து ஆசீர்வாதம். சரிக்கா. குடுமா. வா வா வா, வா. ஆசீர்வாதம் பண்ணுங்கம்மா. அன்பு நல்லா இருடா, நல்லா இரு. நீ சீக்கிரம் போலீஸ் ஆகி அக்காவோட ஆசையை நிறைவேற்றணும்டா. கண்டிப்பா அன்பே, ரொம்ப சந்தோஷமா இருக்குடா. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். அன்பு, உன்னுடைய கடின உழைப்பும் லஞ்சம் கொடுக்க மாட்டேங்கிற கையலோட பிடிவாதமும் தான் உன்னை இன்னைக்கு இந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்கு. இத தக்க வச்சு எப்படியாவது போலீஸ் ஆயிடு. நிச்சயமா ஆயிடுவேன் நீ. அண்ணனும் நீங்களும் சேர்ந்து என்ன ஆசீர்வாதம் டேய், டேய், டேய். இல்ல அன்பு, நீ இந்த நிலைமைக்கு வர்றதுக்கு காரணமே நம்ம கையில் தான். அவ கால்ல விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறதா முறை. அண்ணி, நீங்க வேற சும்மா இருங்க. அன்புக்கு எப்பவுமே ஆசீர்வாதம் இருக்கும். சரி சரி, டைம் ஆகுது. டக்குன்னு என் கால்ல விழு. இது கால்ல விழுந்துமா? நாம கால்ல அன்பு விழுந்து. bro, அன்பு bro. வீட்டுக்கு அவங்க பாட்டி தானே, அவங்க கால விட தப்பு இல்ல. விழுந்து ஆசீர்வாதம் பண்ணுங்க. ஏய், விட்றா. சும்மா இரு. பாருமா அவன. சரி சரி விடு. அன்பு, நீ இப்பதான் ரொம்ப கவனமா இருக்கணும். உன்னை டைவர்ட் பண்ண 1000 விஷயம் வந்தாலும் போலீஸ் ஆகுறதுல மட்டும் நீ கவனம் செலுத்து. ம். என்னதான் திறமைசாலியா இருந்தாலும் போலீஸ் ஆகணும்னா பொறுமையும் சகிப்புத்தன்மையும் ரொம்ப முக்கியம். பெரிய இடத்த அதிகார பொறுப்பெல்லாம் நம்மள மாதிரி மிடில் கிளாஸ் பசங்களுக்குலாம் அவ்வளோ சுலபமா கிடைச்சிடாது. கூட இருக்கவனே குழி பறிப்பான். அதெல்லாம் மீறிதான் நீ வரணும். அதுதான் வெற்றி. பிரச்சனையை கண்டு பயந்து ஓடாத, அதை ஜெயிச்சு வா. நிச்சயமா வந்துருவேன்க்கா. நீங்க ஆசைப்பட்ட மாதிரி ட்ரைனிங்க முடிச்சுட்டு போலீஸா தான் வருவேன். அப்பாடா, ரொம்ப நாள் கழிச்சு இப்பதான் சரவடி மாதிரி சந்தோஷம் வெடிச்சு சதறுது. இது இப்படியே கண்டினியூ ஆகணும். கண்டிப்பா ஆரம்பிக்கும். கையல், இதோட நம்ம வீட்டை பிடிச்ச கஷ்டம் எல்லாம் போயிடும்னு எனக்கு நம்பிக்கை வந்துருச்சுமா. எடுத்து வை. சரிக்கா. டைம் ஆச்சு, எழில் ஃபோன் பண்ணி இன்னும் பாரு, ஃபோன் பண்ணி பாரு. எப்படிடா உன்னெல்லாம் செலக்ட் பண்ணாங்க? ஏய், நீ எல்லாம் நீட் எக்ஸாம்ல பாஸ் பண்ணல. என்ன முடியாதா? சும்மா இருடா. ஏன்டா? அப்படி பெரிய ஆனந்தி, சும்மா இரு. வேற வேலை இல்ல உங்களுக்கு. எதுக்கு சண்டை போட்டுக்கிறீங்க? டேய், வா. சும்மா இருடா. அம்மா, அம்மா, எழு. எழில். ஹாய் ஹாய் வாங்க. ஹாய் மூர்த்தி. வாங்க. ஹாய் அத்தை. ஹாய். என்ன எல்லாரும் முகமும் பெட்ரோமாக்ஸ் லைட் மாதிரி பிரைட்டா இருக்கு? என்ன விஷயம்? மாமா, எனக்கு போலீஸ் ட்ரைனிங்க்கு லெட்டர் வந்திருக்கு. ஏய், கங்க்ராட்ஸ். தேங்க்ஸ் மாமா. இப்போ இது கைக்கு வந்திருக்குன்னா அதுக்கு நீங்களும் முக்கிய காரணம் மாமா. ஏய், நான் என்ன பண்ணேன்? இல்ல, கால் உடைஞ்சு நான் படுத்த படுக்கையா இருந்தப்போ நீங்க தானே உத்வேகம் கொடுத்து என்ன எந்திரிச்சு ஓட வச்சீங்க. அந்த அளவு கடந்த அன்புக்கு நான் நிச்சயமா போலீஸ் ஆகி உங்களுக்கு செல்யூட் அடிப்பேன். இப்ப சொன்னியே, சூப்பர். தேங்க்ஸ் சரி, மாமா. ஹாஸ்பிடலுக்கு டைம் ஆச்சு, போலாமா? போலாம். அன்பு, கங்க்ராட்ஸ். மா, அத்தை, போயிட்டு நான் போயிட்டு வரேன். வரேன். சரி. Okay, எல்லாருக்கும் பாய். எல்லாரும் bye. வாங்க மேடம், போலாம். பரவாயில்ல, குடு. அக்கா, என்ன யோசிக்கிற? ரொம்ப நடிக்காத, கை கொடு. குடு. ம், கொடு. அத்தை, இவங்க கல்யாணம் முடிஞ்சு போகும்போது மாப்பிள்ளை இப்படிதானே கையில நம்ம கிட்ட இருந்து கையை பிடிச்சு கூட்டிட்டு போவாரு. அண்ணி, அவருக்கு இருக்கிற எக்ஸ்ட்ரீம் லெவலுக்குலாம் சிஸ்டரை கை பூச்சில கூட்டு போக மாட்டாரு. அவங்கள ராஜகுமாரியா தூக்கிட்டு போயிடுவாரு. போலாமா? வா, போலாம். ஏன் பைக் எடுத்துட்டு வந்த? காருக்கு என்ன ஆச்சு? அது அது சர்வீஸ்க்கு விட்டுருக்கேன். என்ன பைக்ல போக கூடாதுன்னு சொல்லிட்டு நீ பைக் எடுத்துட்டு வந்திருக்க? மேடம்,
நான் சொன்னது தனியா நீங்க பைக்ல போக கூடாதுன்னு. என் கூடலாம் வரலாம். உங்க சேஃப்டிக்கு நான் கேரண்டி. உன்கிட்ட ஒரு கார் தான் இருக்கா என்ன? இன்னொரு கார் இருக்குமே, அதை எடுத்துட்டு வந்திருக்கலாமே. அதெல்லாம் வேண்டாம் கயல். அது 4 பக்கமும் சீல் போட்டு கூண்டுக்குள்ள அடைச்சு வச்ச கிளி மாதிரி அப்படியே இறுக்கமா டிராவல் பண்ற மாதிரி இருக்கும். அது வேண்டாமே. ஆனா பைக் இருக்குல்ல, அது அப்படி இல்ல. அப்படியே இயற்கையான காத்தை ரசிச்சுக்கிட்டு ரொம்ப ஜாலியா அப்படியே டிரைவ் பண்ணலாம். அப்புறம் மனசுக்கு பிடிச்சவங்க ரொம்ப நெருக்கமா உட்காரும் போது அவங்க மூச்சு காத்து நம்ம மேல படும் பாரு. ஹலோ சார், நீங்க அனுப்புற லொகேஷன்ல தான் இருக்கேன். வீட்டில் தான் இருக்கேன், அப்படியே மேலே வாங்க. சரிங்க சார். சொல்லு டேனியல். சார், நாம பிளான் போட்ட மாதிரியே அந்த அன்புவை போலீஸ்ல சிக்க வைக்கிறதுக்கு எல்லா ஏற்பாடும் பண்ணியாச்சு சார். உன் ஆளுங்க பேக்ல அந்த பொருளை போடும்போது வேற யாரும் பாத்துரலையே? இல்ல சார், நம்ம பையன் வேலையை செய்யும் போது ஸ்பாட்ல யாரும் இல்ல. ஏரியாவில் கேமரா, போலீஸ் நடமாட்டன்னு நம்ம மாட்டுறதுக்கான அறிகுறி எதுவுமே இல்ல. அப்பாடா, இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கு. சார், நீங்க கொடுத்த பணத்துக்காக மட்டும் நான் இந்த வேலையை செய்யல. ஏற்கனவே என் சரக்கை எடுத்து வச்சுக்கிட்டு அந்த அன்பு பையன் எனக்கே தண்ணி காட்டியிருக்கான். அவனை பழி வாங்குறதுக்காக தான் இந்த டீலுக்கே நான் ஒத்துக்கிட்டேன். நீ எதுக்காக ஒத்துக்கிட்டியோ அதெல்லாம் எனக்கு தேவையில்லை. என்னோட நோக்கம் அவன் போலீஸ் ஆக கூடாது. சார், அடிச்சு சொல்றேன், கையில இருக்கிற பொருளுக்காக அவன் போலீஸ்ல மாட்டுவானே தவிர ஒரு நாளும் இவன் போலீஸ் ஆக மாட்டான். சூப்பர், இது போதும் எனக்கு. வச்சிரட்டா?
ஏய் இப்போ எதுக்கு இங்க வந்திருக்கோம்? ம்? ஏய் இப்போ எதுக்கு இங்க வந்திருக்கோம்னு கேக்குறேன். வா ஏய் வேணாம்டா. வா எழில் 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 நில்லு. ஆ? என்ன ஆச்சு? இப்போ எதுக்கு நீங்க கூட்டிட்டு வந்த? நீ வாழ போற வீடு தானே, உள்ள வரது தப்பு இல்லையே. வா. ஏய் ஏய், ஆன்ட்டி பார்த்தாங்கன்னா ஏதாவது சொல்ல போறாங்க. அம்மாலாம் எதுவும் சொல்ல மாட்டாங்க. அவங்க முன்ன மாதிரிலாம் இல்ல, ரொம்ப மாறிட்டாங்க. அவங்க உன்னை பார்த்தாங்கன்னா வாமா மருமகளேன்னு சந்தோஷப்படுவாங்களே தவிர கோவப்பட மாட்டாங்க. வா போலாம். நிஜமாதான் சொல்றியா? அட கயல், நீ வேணா நேர்லயே வந்து பாரு. அம்மாவோட சேர்த்து உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு. வா. அட வாமா. சரி சரி. மா மா எழில், மா கயல். ஹே வாட் a pleasant surprise. ஏண்டா ஆ? என் மருமகளை கூட்டிட்டு வரேன்னு முன்னாடியே சொல்லக்கூடாதா? மா நான் அவளுக்கு பிடிச்ச நான்வெஜ் ஏதாவது சமைச்சு வச்சிருப்பேன்ல. அம்மா சாரிமா, சடனா பிளான் பண்ணது, அதான் இன்ஃபார்ம் பண்ண முடியல. எழில், இனிமே எப்ப கூட்டிட்டு வரதா இருந்தாலும் எனக்கு முன்கூட்டியே இன்ஃபார்ம் பண்ணு. நான் தடபுடலா விருந்து வச்சு என் மருமகளை சந்தோஷப்படுத்தணும். ஆண்டி, வாய் நிறைய மருமகளேன்னு நீங்க என்ன பாசமா கூப்பிடுறது ஏதோ சொல்ல முடியாத அளவுக்கு சந்தோஷமா இருக்கு. பழச மறந்துட்டு என்னை ஏத்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி ஆண்டி. கயல், நமக்குள்ள நடந்த பிரச்சனையை எல்லாம் நான் எப்பவோ மறந்துட்டேம்மா. எதுக்கு எடுத்தாலும் கோவப்பட்டுக்கிட்ட யார் நல்லவங்கன்னு தெரியாம எடுப்பார் கைப்பிள்ள மாதிரி இருந்த சிவசங்கரி எப்பவோ செத்துட்டான். இப்போ உன் முன்னாடி இருக்கிறது பையன் மட்டுமே உலகம்னு இருக்கிற புது சிவசங்கரி. இனிமே எழிலுக்கு பிடிச்சவங்க மட்டும்தான் என் மனசுக்கு பக்கத்துல கூடவே இருப்பாங்க. சரி மருமகளே, என்ன சாப்பிடுறது சொல்லு. ஐயோ இல்ல ஆண்டி, வேண்டாம். நீங்க இப்படி பாசமான மாமியாரா பேசுறதே எனக்கு ஏதோ வயிறு நிறைஞ்ச மாதிரியே இருக்கு. அப்படிலாம் சொல்லி தப்பிக்க முடியாது. இந்த அத்தையை பார்க்க வந்துட்டு வெறும் வயிறோட போலாமா? காஃபி ஜூஸ் எது வேணாலும் கேளு. ஆண்டி, உங்க பாசத்தை தாண்டி வேற எதுவுமே வேண்டாம். நீங்க வேணா இருங்க, நான் வேணா ஏதாச்சும் சமைச்சு போடுறேன். சரியா? அதெல்லாம் முடியாது. கல்யாணத்துக்கு அப்புறம் வேணா நீ என்ன பாத்துக்கோ. இப்ப நான் தான் உனக்கு சமைச்சு போடுவேன். சொல்லு, என்ன சமைக்கணும்னு சொல்லு. இல்ல ஆண்டி, எனக்கு உண்மையிலேயே பசிக்கல. மா அவளுக்கு ஃபில்டர் காஃபினா ரொம்ப பிடிக்கும், அதை அப்படியா? கொண்டு வாங்க. சரி, நான் கொண்டு இல்ல வரேன். நான் வேண்டாம் கொண்டு ஆண்டி, வரேன். வேண்டாம். எதுக்கு சொன்ன? சும்மா இருக்க வா. மாட்டியா? என்ன மருமகளே, என் பொண்டாட்டியுடைய மாற்றத்தை பார்த்து வாயடிச்சு போயிட்ட போல. எனக்கும் அப்படிதான் இருந்துச்சு. இது என் பொண்டாட்டி தானா, சுத்தி நடக்கிறதெல்லாம் நிஜம்தானான்னு சுத்தியில எடுத்து மண்டை உடைக்கிற மாதிரி ஒரே குழப்பமா இருந்துச்சு. ஆனா சங்கரி டோட்டலா மாறிட்டாமா. எழில் மேல அவ வச்சிருந்த பாசம் இப்பதான் அவளை பாசிட்டிவா மாத்திருக்கு. இது எல்லாத்துக்கும் காரணம் நீதாம்மா. ஐயோ அங்கிள், நான் என்ன அங்கிள் பண்ணல? இல்லம்மா, நீ வந்த நேரம்தான் இந்த வீடே கோவிலா மாறி இருக்கு. பல வருஷம் கழிச்சு இப்பதான் என் பொண்டாட்டிய நான் லவ் பண்ணவே ஆரம்பிச்சிருக்கேன். பா பா, உங்க புராணம்லாம் போதும், விட்டா பேசிக்கிட்டே இருப்பீங்க. உங்க ஆள் கிச்சன்ல தான் இருக்கு, போய் ரொமான்ஸ் பண்ணுங்க. போங்க. ஏய் கயல், நீ வா. எங்க? வா போங்கப்பா, போங்க. வெல்கம் மகாராணியே. என்ன சர்ப்ரைஸ்? எழில், ஏன்டா என்ன இப்படி பைத்தியமாக்குன? ஏன் இப்படி அன்பால என்ன கொல்ற?
அன்பு, டேய் அன்பு, அன்பு, என்னடா பாத்து வர மாட்டியா? எங்கயாவது அடிபட்டுருச்சா? காட்டு. மா எதுவும் இல்லம்மா. இல்ல உன்னை நம்ப முடியாது. கால காட்டு. மா அடிபட்டிருக்கா? எதுவும் இல்லம்மா. இப்ப என்ன ஆயிடுச்சுன்னு இவ்ளோ பதட்டமா நீ ஓடி வந்த? தடுமாறி கீழே விழுற அளவுக்கு அப்படி என்னடா அவசரம்? ஒண்ணும் இல்லம்மா, டயர்டா இருக்கு, சீக்கிரம் வீட்டுக்குள்ள வரலான்னு தான் வந்தேன். படிக்கட்டுல கால் ஸ்லிப் ஆகி விழுந்துட்டேன். டேய், நீ சொல்ற காரணம் எதுவும் எனக்கு சரியா படலையே. யாராவது உன்னை துரத்திட்டு வராங்களா? அவங்களுக்கு பயந்து தான் நீ ஓடி வரியா? சொல்லுடா. கரெக்டா கேக்குறாங்களே, இப்ப என்ன சொல்லி சமாளிக்கிறது? என்னடா முழிக்கிற? வெளியில யாராவது இருக்காங்களா? நான் போய் பாத்துட்டு வரேன். அம்மா, வெளியில யாரும் இல்லம்மா. யாரும் இல்லனா அப்புறம் ஏன்டா என் கைய பிடிச்சு தடுக்குற? மா, சம்பந்தமே இல்லாம நீ எதுக்கு வெளியில போய் யாருன்னு பார்க்கணும்? அதனால தான் தடுத்து நிறுத்தினேன். அன்பு, அம்மா பயப்படுவாங்கன்னு என்கிட்ட நீ எதையும் மறைக்கலல்ல? மா, எனக்கு எதுவும் இல்லம்மா, நான் நார்மலா தான் இருக்கேன். எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. நீ போய் ரிலாக்ஸா வேலையை பாரு. எனக்கு டயர்டா இருக்குமா, நான் போய் ரூம்ல போய் ரெஸ்ட் எடுக்கிறேன். இவன் சரியில்லையே. எதையாவது நம்ம கிட்ட மறைக்கிறானா? இவன் ஓடி வந்து விழுந்ததை பார்த்தா யார்கிட்ட இருந்தோ தப்பிச்சு வந்த மாதிரில இருந்தது. ஐயோ கடவுளே, என் பிள்ளைக்கு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது. நீதான் பாத்துக்கணும். மா, ஒரு காஃபி கொடுமா. என்ன வீட்ல யாரையுமே காணோம்? ஆனந்தி, ஆனந்தி, மா ஒரு காஃபி. மா, சொல்லு கையல். நான் வந்ததை நீ கவனிக்கலையா, இல்ல நான் கூப்பிட்டதை கேட்கலையா? இரு, நான் டீ போட்டு கொண்டு வரேன். மா, நான் கேட்டது காஃபிமா. காஃபி கேட்டியா? இரு, நான் போட்டு எடுத்து. ஒரு நிமிஷம் இரு இரு. ஏன் இவ்ளோ கன்ஃபியூஷன் உனக்கு? என்னாச்சு? அது ஒண்ணு இல்ல கையல். மா, நீ ஒண்ணும் இல்லைன்னு சொன்னாலே அதுல ஏதாவது ஒண்ணு இருக்கும். என்னாச்சு? ஏன் கண் கலங்குற? அன்புக்கு என்ன பிரச்சனைனே தெரியல கையல். யார்கிட்ட இருந்து தப்பிச்சு ஓடி வந்த மாதிரி திடுதிப்புன்னு ஓடி வந்து வாசல்ல தடுக்கி விழுந்துட்டான். நான் என்னாச்சுடான்னு கேட்டேன். சரியாவே பதில் சொல்லல. எனக்கு டயர்டா இருக்குன்னு ரூமுக்குள்ள போயிட்டான் கையல். தாய்மையையும் மிஞ்சின ஒரு உணர்வு. சரி, நான் உன்னை கேட்கவா? ஏன் என்ன இவ்வளவு நேசிக்கிற? உன்னோட இந்த அன்புக்கு கைமாறா நான் என்ன கொடுத்தாலும் ஈடாவாது. அப்புறம் காலம் முழுக்க நான் உனக்கு நன்றி சொல்லிக்கிட்டே இருக்கணும் போல தோணுது. என்னென்னமோ மயக்கிட்ட எழில். நான் நானா இல்லாம உனக்கானவளா மாறிட்டேன். ஆனா அது எப்படின்னு தான் தெரியல. இந்த மாற்றம் என்னால இல்ல கையால், நம்ம காதலால. உன் பேச்சு என் மனச மொத்தமா திருப்பி போட்டு தாக்குத. வேற எந்த வேலையும் செய்ய முடியல கயல். எனக்கு இருக்கிற அதே ஃபீல் தான் உனக்கும் இருக்கும். அதான் உன்னை ஏங்க வைக்க கூடாதுன்னு, உன்னை பார்க்காம என் கண்ணு தூங்க கூடாதுன்னு தான் நான் உடனே வந்துட்டேன். அது உன்கிட்ட ஒரு விஷயத்த நல்லா கத்தி சொல்லணும்னு தோணுது. சொல்லாமா? ஐ லவ் யூ கயல். என்னது இது? என்ன? ஏன்டா கத்துற? ஏன் கத்துற? சைலண்டா இரு. முடியவே முடியாது. நான் இன்னும் நிறைய பேசணும், நிறைய கத்தணும். ஐ லவ் யூ டி பொண்டாட்டி. ஏன் கத்துற? ப்ளீஸ் ஸ்டாப், ப்ளீஸ்.
அமைதியா இரு. என்ன ஏய், அக்கம் பக்கத்துல இருக்கவங்க எல்லாம் டிஸ்டர்ப் பண்ணாத. இத பாரு, நீ போடுற சத்தத்தை யாராவது கேட்டு முழிச்சிட போறாங்க. கண் முழிச்சாலும் பரவாயில்ல, நான் நிறைய கத்தணும். I love you, Kayal. ஏய், கத்தாத, I love கத்தாதடா. you so much. எழு, கத்தாத. கயல், என்ன என்னாச்சு? ஏன் உன் கை இவ்வளவு சூடா இருக்கு? காய்ச்சலா? எங்க ஆ, ஆ, என்ன? இல்ல, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. எதுக்கு கைய மறைக்கிற? இல்ல, ஒண்ணும் இல்ல. எங்க காட்டு. ஏய், இல்ல, ஒண்ணும் இல்லங்கறேன்ல. காட்டுன்னு சொல்றேன்ல. ஏய், கை ஏய், காட்டு. இரு, இரு, சரி, இல்ல, சரி, சரி, நீ இரு, காட்டிதான் நானே ஆகணும். காட்டுறேன். 1 மினிட். காட்டு. இரு. என்னடா என்ன கையில் இது? பார்த்தா தெரியல? ஓம் பேரு தான். பச்சை குத்தி இருக்கு. மேடம், சொல்லுங்க மேடம், என்ன டிசைன்? இல்ல, டிசைன்லாம் வேண்டாம், பேர் தான் எழுதணும். என்ன பேர்? எழில். எனக்கு ஃபாண்ட் மட்டும் ஆப்ஷன்ஸ் காட்டுங்க. ஆ. மேடம், இதுல எதுன்னு பாருங்க. ஆ, இப்போ இங்க ஆரம்பிச்சு இவ்ளோ தூரம் வந்தா போதும். ம். எந்த ஃபாண்ட் நல்லா இருக்கும்னு சஜஸ்ட் பண்ணுங்க. நீங்களே பார்த்து சொல்லுங்க மேடம். உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதே போட்டுறலாம். இது பாருங்க, நல்லா இருக்குமா இது? நல்லா இருக்கும்.